ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீமியான ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சாதம் தான். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா சாதம் போட்டு கலரை நமக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம்னாலே சொல்ல தேவையில்ல, வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு சாதம் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வெயிலுக்கு நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சாதம் தான். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கலாம். நான் இந்த சாதத்துக்கு இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் பொடியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கேரட்டை நல்லா பொடியாக திருவி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த சாதத்துக்கே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். இதில் இன்னும் மாதுளப்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. என்கிட்ட மாதுளப்பழம் இல்லை, அதனால நான் சேர்க்கலை. போட்டு அது மேலே செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்லா ஒரு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். நல்லா ஆறின பிறகு இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தயிர் சாதத்துக்கு சூடான சாப்பாடு சேர்க்கக்கூடாது. நல்லா நான் வேக வச்சு குழைய வேக வச்சு ஆற வச்சு சேர்த்துருக்கேன். சாதம் வடிக்கணுன்ற அவசியமும் இல்லை தயிர் சாதத்துக்கு. அப்படியே நல்லா குழைய வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. சூடான சாதம் நம்ம தயிருக்கு சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் நான் 1/2 லிட்டர் அளவு கெட்டி தயிர் சேர்க்குறேன். பசுந்தயிராக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் இதில் பாலும் சேர்ப்பாங்க. நான் பால்லாம் சேர்க்க மாட்டேன். நான் தயிர் தான் எப்போவுமே சேர்ப்பேன். அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆனால் தயிர். அப்போ தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதம் செய்ய நமக்கு ஒரு 1/2 hour இருந்தால் கூட போதும். ஆஃபீஸ் போகிறவங்க கூட சட்டுன்னு செஞ்சு கொண்டு போயிடலாம். இந்த வெயிலுக்கு நமக்கு குழம்புலாம் செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க இது போல் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எம்மியான க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குமே தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஊறுகாய் இது போல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.